கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே, இந்த அதிகாலை ஜபம் ஒரு அக்னிமயமான பாதுகாப்பை இயேசுவின் இரத்தத்தினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வீடுகளுக்கும் உண்டாக்கும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த அற்புதமான ஜபம் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்கிற, பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு உண்டாகுகிற ஆவிக்குரிய பாதுகாப்பின் கவசம். அன்பு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு ஒரு நல்ல துணிவையும் மனமாற்றத்தையும் சமாதானத்தையும் தரும். மாத்திரமல்ல, அது சாத்தானின் சகல அதிகாரத்திலும் இருந்து உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நீங்கள் இந்த இரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாய், உங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பாய் இந்த இரத்தத்தை பயன்படுத்தும் பொழுது, அடையாளமாய் இதை பேசி பயன்படுத்தும் பொழுது, நிச்சயமாய் உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை குறித்து தான் நாம் இன்று தியானித்து ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு மனுஷன் எவ்வளவு கொடும் பாவியாய் இருந்தாலும் சரி, இரத்தாம்பர சிவப்பாய் அவனுடைய பாவம் இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை எல்லாம் கழுவி அந்த மனிதனை எந்த குற்றமும் அறியாத பரிசுத்தனை போல், நன்றா கவனிங்க, அவன் மீது விழுந்த எல்லா சாபங்களையும், சாபத்தினால் வருகிற எல்லா வாதைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிற அற்புத சக்தி அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. ஆமென். இதை எப்படியா இன்றைக்கு நாம் பயன்படுத்த முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவ மனிதர்கள் எப்படியாய் பயன்படுத்தினார்கள்? ஐயா, இந்த உலகத்திலே வாழுகிற புறஜாதியார் அதை எப்படி பயன்படுத்தினார்கள்? இன்றும் மந்திர தந்திரங்களை செய்கிறவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? பல்வேறு வகையான இரத்தங்களை என்று நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் அது ஒரு ஆச்சரியம் நிறைந்ததாய் செயல்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 9:22 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தத்தினால் எல்லா பாவங்களையும் கழுவுகிற மகத்துவமான சக்தி இருக்கிறது. ஐயா, இந்த அற்புதமான இரத்தத்தை சிந்தினதால் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, நமக்கு ரட்சிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நல்லா கவனிங்க. இன்று நாம் தியானிக்கிற இந்த தியானத்தின் மூலமாய் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்க குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், ஜீவிதத்தில், ஊழியத்தில் வரவேண்டிய எல்லா நன்மைகளும் மறுபடியாய் பிசாசின் கண்ணிகள் உடையும், பிசாசின் கட்டுகள், சங்கிலிகள் அவிழும். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். எங்கே எங்கே எல்லாம் பிசாசு உங்களுக்கு தெரியாமல் எதை எதை புதைத்து வைத்திருக்கிறானோ, உங்கள் வீடுகளிலே அல்லது உங்கள் வீடுகளிலே, இல்லங்களிலே என்ன காரியங்கள், என்ன தகடுகள், என்ன மாந்திரீகங்கள் செய்யப்பட்டதோ, எங்கே எங்கே இது போன்ற மோசமான, கொலை வெறித்தனமான, மோசமும் மகா மட்டரகமுமான வேலைகள் பிசாசின் ஏஜெண்டுகளால் செய்யப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் உங்களை பாதுகாக்கும். அதை நீங்கள் இன்று பார்க்க போகிறீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, உங்க வீடுகளில் எங்கோ தகடுகளை வைத்து விட்டார்கள், மந்திரங்களை வைத்து விட்டார்கள், என் வீட்டிற்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்திருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு விரோதமாய் ஏவல் செய்திருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லா இந்த அசுத்த வேலைகளுக்கும் விரோதமாய் ஒரே ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்கிறது. அதன் பிரதானமான சக்தி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இதை ஒருவேளை இதை கேட்கிற அழிவுக்கு எத்தனமாக்க
எழுதப்பட்ட ஜனங்கள், ஒருவேளை பைத்தியமாய் தோன்றுகிறதா எழுதப்பட்டிருக்கிற இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் யார் யார் கெட்டு போகிறார்களோ, கெட்டு போக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒருவேளை இது பைத்தியமாய் தோன்றலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்குமோ இதுதான் தேவ பலம், இதிலேதான் தேவ பலம், தேவ வல்லமை இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப என்ன கவனிங்க, உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்ந்து வருகிற உங்களுடைய வேலைகள், உங்க பிசினஸ், வியாபாரங்கள், ஊழியங்கள் எதற்கு விரோதமாய் என்ன செய்திருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஐயா எல்லா பிசாசின் வல்லமைகள், சாத்தானின் சகல அதிகாரங்கள், எல்லா விதமான கொடுமைகள், ஏவல், பெல்லி சூனிய மாந்திரீகங்கள் அல்லது பரம்பரை சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கிற ஒரே அற்புதமான அருமருந்து இது குரு மருந்து. ஹல்லேலூயா. அது என்னையா குரு மருந்து? வைத்தியர்களுக்கெல்லாம் யார் வைத்தியரோ, தேவர்களுக்கெல்லாம் யார் தேவனோ, மைட்டி காட், யார் பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு, அந்த சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவின் மருந்து இது. நிச்சயமாய் அவர் சிந்திய இந்த பரிசுத்த இரத்தத்திலே உங்கள் வாழ்க்கை ஜீவிதம் முற்றிலுமாய் மாறிவிடும். நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்த அந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளிலே இந்த இரத்தத்தின் வல்லமையை குறித்து அற்புதமாய் வேதம் சித்தரிக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். எல்லா பாவத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி, எல்லா உலக பூர்வமான காரியங்கள், பாவங்கள் மாத்திரமல்ல, எல்லா சாபங்கள், பரம்பரை சாபங்கள், எல்லா மந்திர சூனியங்கள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க ஒரு அற்புதமான சக்தி இன்றும் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆமென். அதனால் தான் வெளிப்படுத்துதல் விசேஷம் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் சாத்தானை எப்படி ஜெயித்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், ஹல்லேலூயா, தேவ வசனமாய் அவர்கள் நம்பின, அவர்கள் ஏற்றுக்கொண்ட, அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த அந்த சாட்சியின் வசனத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பலியிடப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். இந்த உலக மக்களுக்கு சாத்தானை ஜெயிக்க ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்கிற இடம் என்னன்னா, ஐயா நல்லா கவனிங்க, இது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ண வேண்டும். நீங்க அவருடைய இரத்தத்தினால் அன்பு தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். சமாதானத்தை கொடுக்கிற அந்த அதிகாரம், அந்த கிருபை, நிச்சயமாய் அந்த தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிற அந்த கிருபையும் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது. நீங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாய் எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து ஜெயம் எடுக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், உங்கள் வீடுகளுக்காய், அல்லது நீங்கள் எங்கே பயப்படுகிறீர்களோ, எங்கே பயத்தை, துக்கத்தை, அல்லது உங்கள் வீடுகளிலே ஒரு கொடுமையை எங்கே நீங்கள் சந்திக்கிறீர்களோ சொல்லுங்க, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறேன். நீங்க சொல்லலாம், ஓ பொல்லாத பிசாசே, என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் என் வீட்டின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் உனக்கு அதிகாரம் இல்லை. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம். நீங்க சொன்னீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஜெயம், ஹல்லேலூயா, அந்த அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுத்த ஜெயம் கொண்ட ஜெயம் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். அந்த பொல்லாத பிசாசை கர்த்தர் பாருங்க, சமாதானத்தின் தேவன் அந்த சர்ப்பத்தின் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி போட்டார் என்று வாசிக்கிறோமே. அதன் பலன், அதனால்
ரத்தத்தினால் வருகிற பரிசுத்தம், விடுதலை, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உங்களை வந்து சேரும். மாற்றமே இல்லை. எந்த பொல்லாங்கனும், எந்த அதம் பண்ணுகிற ஆவிகளும், எந்த விதமான மோசமான சத்துருவின் கிரியைகளும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட உங்கள் வீட்டின் மீது, இன்று உங்கள் வீட்டின் மீது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வீட்டின் மீது, உங்கள் கணவன் மீது, உங்க பிள்ளைகளின் மீது, மகள் மீது, மகன் மீது, எங்கோ இருக்கிற உங்கள் தொழிலின் மீது, உங்கள் வியாபாரத்தின் மீது, ஊழியத்தின் மீது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அதன் நிலை கால்களிலே, தலை கால்களிலே பூசுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா எப்படி பூசுறது சொல்லுங்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை என் மகன் மீது, என் மகள் மீது, ஒருவேளை அவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கலாம், அல்லது வெளிப்பட்டணங்களிலே இருக்கலாம், எங்கோ எட்ட முடியாத தூரங்களிலே, கண்டங்களை விட்டு கண்டங்களை தாண்டி இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க இருந்து உங்களுடைய அறையில் இருந்து, அல்லது உங்கள் தனி அறையில் இருந்து நீங்கள் ஜெபிக்கிற இயேசுவின் இரத்தத்தினால் ஜெபிக்கிற ஜெபத்தினால் எங்கோ இருக்கிற உங்கள் கணவனுக்கு, எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இது கெட்டு போகிறவர்களுக்கும் அழிந்து போகிறவர்களுக்கும், விடுதலையை, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் நிர்மூலமாய் போகிறவர்களுக்கும் இது பைத்தியமாய் தோன்றும். ஆனால் ரட்சிக்கப்படவும், விடுதலை அடையவும், சுகமடையவும் போகிறவர்களுக்கோ இதுவே தேவ பலன் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். யாத்ராகமம் 12:23 அல்லது 12 இருந்து நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அந்த கீழ்ப்படியாத ஜாதிகளை, அந்த ஜனங்களை, எகிப்து ஜனங்களை அவர் எப்படி அதம் பண்ண போகிறார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள், ஆண்டாண்டு காலமாய் இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவர்கள், ஐயா செய்த வேலைக்கு கூலி கொடுக்காமலும் இவர்களை அள்ளி பறித்துக் கொண்டவர்களும், இவர்களுடைய இரத்தத்தை, வேர்வையை, இவர்களுடைய கூலியை எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டவர்களும் என்று நல்லா கவனிங்க. உங்களை சுற்றிலும் ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இது போன்ற மனிதர்களினால் நீங்களும் உங்கள் குடும்பமும், நீங்களும் உங்கள் வீடும் ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகள், ஆபத்துகள், துயரங்களிலே ஆப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று நன்றாய் கவனியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, கணவனை அழித்து விடுவேன், கெடுத்து விடுவேன், கடத்தி கொண்டு போய்விடுவேன், அல்லது போய்விட்டேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இன்று வைராக்கியமாய் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் வைராக்கியமாய் புறப்படுவார். மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, வைராக்கியமாய் அவர் கடந்து வருவார். ஐயா, அவர்தான் வருவாரா? அவருடைய ஆவியானவர் வருவாரா? அல்லது பரிசுத்த ஆவி கடந்து வருவாரா? அல்லது தூதர்கள், ஆவியா இருக்கிற தூதர்கள் கடந்து வருவார்களா? அரும்பு தேவ பிள்ளைகளே, யார் வருவார்களோ, எப்படி வருவார்களோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ண தொடங்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் சத்துருக்கள் உங்கள் வீடுகளுக்கு, குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, வேலை செய்கிற, உங்களை கொல்லவும், அழிக்கவும், உங்கள் நல்ல வாழ்க்கையை திருடவும் துடிக்கிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாய் இந்த தேவ கோபம் கடந்து வருகிறது. சம்புகுருபரா சந்தரபதரா ஏரி சந்துருபரா சுந்துருபதரா ஏரி காராபோ ருக்கமரா சந்தரபதரபோ. தேவ மகிமை, தேவ மகிமை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யார் யார் விரோதமாய் மந்திரங்கள், சூனியங்கள் வைத்தார்களோ, இந்த எல்லா சூனியங்களும் திருப்பப்படுவதாக. ரகபரா தரபோ சந்தரபதரபோ. எங்கே இருந்து சூனியங்கள் புறப்பட்டு வந்ததோ அங்கே திருப்பப்படுவதாக இப்பொழுது. மமரா சந்துருபதரா ஏரி ரூருபரா சந்தரபதரா ஏரி சூருபரபரபரா முமரா தரபோ. எங்கே இவர்கள் பிள்ளைகளை கெடுக்கும்படியாய், பிள்ளைகளை, குடும்பத்தை கெடுக்கும்படியாய், இவர்கள் வீட்டை, இவர்கள் பைனான்ஸை, இவர்களுக்கு இருக்கிற
இருக்கிற நல்ல வாழ்க்கையை, இவர்கள் சொத்து சுகங்களை, இவர்கள் குடும்பத்திற்கு வீடுகளுக்கு விரோதமாய் எங்கே 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 சதி சூனியங்கள் யார் யாரால் வைக்கப்பட்டதோ பவரா ஒரு சந்தரமதரா எல்லாம் அழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான அந்தகார சக்திகள் அடங்குவதாக. கபாகரா சந்துருவா எல்லா பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளும் தெரிப்பதாக. ருமரா சந்துருதுருபதரா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காய் வழக்காடுகிறவராய், ஐயா உம்மை நம்பி தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், என் அன்பு சகோதர சகோதரிகளை எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் ஜெயமெடுக்க செய்கிறவராய் கடந்து வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஆமென். உங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஜெபிக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் மனதிலே பயம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நடுக்கம் வருகிறதோ, திகில் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ, ஜெபியுங்கள். mighty God. எல்லா சத்துரு கூட்டங்களும் சிதறடிக்கப்படும். ஆமென். பாருங்க, அன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை யாத்திராகமம் 12ல ஆண்டவர் சொல்றார், அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் உன் சத்துருக்கள் வீடுகள், உன்னை விரோதித்தவர்கள், ஏளனமாய் பேசினவர்கள், உன்னை அவமானமாய் நடத்தினவர்கள், உன் பிள்ளைகளை, குடும்பத்தாரை, உன் கணவனை அல்லது உன் மனைவியை கடத்தி கொண்டு போனவர்கள், அவர்களுக்கு விரோதமாய் கடந்து வருவேன். ஓ glory. எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மற்றும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். ஓ glory. அவர்கள் மீது மாத்திரமல்ல, அவர்கள் நம்பி இருக்கிறவைகளின் மீதும், அவர்கள் மீது மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சத்துருக்கள் மீது மாத்திரமல்ல, அவர்கள் நம்பி இருக்கிறவர்கள் மீதும். உங்களுக்கு யார் பலத்திலே உங்களுக்கு விரோதமாய் நின்றார்களோ, யாரை வைத்து உங்களுக்கு சூனியம் செய்தார்களோ, அவர்கள் தேவர்கள் ஆனாலும் சரி, தேவர்கள் போன்று வாழுகின்ற அல்லது ராஜாக்கள் போன்று வாழுகிற அந்த மனிதர்கள் ஆனாலும் சரி, எல்லோர் மேலும் கர்த்தர் நீதியை செலுத்துவார். இது கர்த்தர் நீதி செலுத்துகிற நேரம். மாரா சந்தாரவா எரி சாரா கோரு கபரதரபோ. இது கர்த்தர் நீதி செலுத்துகிற நேரம். ஓ glory. கர்த்தர் சொல்றார் 13லே, நீங்கள் இருக்கும் வீடுகளிலே நீங்கள் பூசுகிற அந்த இரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளிலே உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்கள் எதிரிகளை அதம் பண்ணும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் உங்களை காலகாலமாய் சங்கரித்தவர்களை, உங்கள் ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை, உங்கள் வசதியை, உங்களுக்குள்ள செல்வத்தை எல்லாம் சூறையாடினவர்களை, உங்களை அடிமைப்படுத்தினவர்களை நான் அதம் பண்ணும்படியாய் கடந்து வரும் பொழுது அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கிற வாதை, தேசத்தை, வீடுகளை, மக்களை, ஜனங்களை அழிக்கிற வாதைகள் உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல், நிலைக்கால்களின் மேல் சட்டத்தில், வாசல்களில், நிலைக்கால்களில் இரண்டிலும் அவருடைய இரத்தத்தை, நீங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் சங்காரக்காரனை, நல்லா கவனிங்க, கர்த்தரோ சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஹல்லேலூயா. இன்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினால் அன்பு தேவ பிள்ளைகளே விசுவாசியுங்கள். எங்கே எங்கே உங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களோ, உங்கள் வீடுகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே உங்களுக்கு பிரியமானவர்கள் வசியம் வைத்து அல்லது எந்த மாந்திரீகம் சூனியங்களினால் கடத்தி கொண்டு போகப்பட்டார்களோ, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசுகிறேன் சொல்லுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? சங்காரக்காரன் உங்கள் வீடுகளிலே நிலைத்திருக்க முடியாது.
சங்காரக்காரன், உங்களை அழிக்கிறவன், உங்களை கெடுக்கிறவன், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வீடுகளையும் நாசமாக்குகிற சங்காரக்காரன் அங்கே நிலைத்திருக்க முடியாது, உள்ளே வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். இப்படித்தான் நடக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். காரியம் என்ன நடந்தது தெரியுமா? 29ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் வேதத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நடு ராத்திரியிலே தேவ ஜனங்கள் உங்களையும் என்னையும் போன்றவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தங்களை அவர்கள் நிலை கால்களிலே வீடுகளிலே பூசிக்கொண்டார்கள். ஐயா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு, அவர்களை துன்புறுத்தினவர்களுக்கு என்ன அழிவு என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், நல்ல கவனிங்க, அந்த ராஜாவுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் அங்க இருந்த எல்லா குடும்பங்களுக்கும் என்ன நடந்தது? எல்லா தலையீற்றுகளையும் முதற் பேரானவைகளையும் கர்த்தர் அழித்தார். ஆமென். கர்த்தர் சங்கரித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அப்பொழுது பார்வோனும் அந்த பார்வோன் மன்னனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே, நடு ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. எத்தனை கொடுமையான காரியம் பாருங்கள். சாவு இல்லாத ஒரு வீடும் அங்கே இருந்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். இந்த இயேசு, இந்த கர்த்தர், இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காய் ஒரு நாள் கடந்து வருவார். ஒரு நாள் உங்களுக்காய் கடந்து வருகிற இந்த மகிமையான நாளிலே என்ன நடக்கும்? எங்கே நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தீர்களோ, உங்கள் வீடுகளுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன அநியாயங்கள், அக்கிரமங்கள், சூதுகள், சதிகள் செய்யப்பட்டதோ, உங்கள் வீடுகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை காக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வருவார். கர்த்தர் கடந்து வரும் பொழுது என்ன நடக்கும்? எதிரிகள் எல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். உலகத்திலே நியாய தீர்ப்பு உண்டாகும், அழிவு வரும், நாசம் வரும், துன்பங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். கர்த்தருடைய கோபம் அப்படியாய் பற்றி எரியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடுகளிலே பூசப்பட்ட, உங்கள் பிள்ளைகளின் மீது பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒரு சம்பூர்ண பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகும். மாற்றமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு 24ஆம் வசனத்திலே, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக, நித்திய கட்டளையாக கை கொள்ள கடவீர்கள். இதை நீங்க நித்திய காலமாய் இதை கை கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். ஆமென். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இந்த இரத்தத்தினால் இருந்த பாதுகாப்பும், இரத்தத்தினால் வந்த நியாய தீர்ப்புக்கும் பிறகு ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள். ஆமென். பொன்னோடும் பொருளோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். இவர்களை குறித்த பயம் எகிப்தியருக்கு, அந்த எதிராளிகளுக்கும் சத்துருக்களுக்கும் உண்டாகியது. ஐயா, இவர்கள் போயிட்டா போதும், எங்களை விட்டா போதும், நடுங்கினார்கள். தேவ பிள்ளைகளை பார்த்து, இன்று உங்களுக்கு விரோதமாய், இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு, வீடுகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து, எல்லா பிசாசின் எல்லா சங்காரம் செய்கிற சங்கார தூதனுடைய வல்லமைகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை. ஆனால் உங்களை கெடுக்கவும், அழிக்கவும், நாசமாக்கவும், உங்கள் அழகை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை கெடுக்க, நாசமாக்க திருட வந்த அந்த பொல்லாத பிசாசும் பிசாசு கூட்டத்திற்கும் அழிவு உண்டாகிறது. நடந்தது என்ன? அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்தில் இருந்து, தேசத்தில் இருந்து
புறப்பட பண்ணினார். ஆமென். இன்றும் இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஆமென். இன்றே இந்த ஜெப வேளையிலே எந்த சங்காரக்காரன் உங்களை சுற்றிலும் இருந்தாலும் சரி, எந்த பிசாசு கூட்டங்கள் உங்களை உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அழிப்பது போல் கெடுப்பது போல் அல்லது கெடுத்துக் கொண்டே இருந்தாலும் சரி, இன்று எல்லாம் சிதறடிக்கப்படும். ஆமென். எதிரி கூட்டங்களுக்குள்ளே ஒரு நடுக்கம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்காய் கடந்து வருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்புங்கள். இதன் மூலமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். கர்த்தர் சொன்ன நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்று நீங்கள் சுதந்திர பறவைகளாய், உல்லாச பறவைகளாய் விடுபட்டு பறக்க போகிறீர்கள். ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வீடுகளிலே உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபங்களை சீரியஸாய் ஜெபியுங்கள். ஆமென். இதை சொல்லி ஜெபியுங்கள், தியானித்து ஜெபியுங்கள், எங்களோடு ஜெபியுங்கள். மறுபடியுமாய் சில ஜெபங்களை போட்டு போட்டு கேளுங்க. ஐயா, ஜெபங்கள் மந்திரவாதங்களுக்கு விரோதமாய், சூனியங்களுக்கு விரோதமாய் சத்தியத்தை தெளிவாய் உங்களுக்கு சத்தியத்தை தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஜெபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாம போடுகிற திடீரென்று நடுஇரவு ஜெப அமாவாசை ஜெபத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஜெபத்தை கேட்டு ஜெபித்து விட்டு தூங்குகிற அல்லது வாழ்க்கையை தொடங்குகிற அந்த ஜெபத்தை கேட்டுவிட்டு தைரியமாய் நிற்கிற எந்த பிள்ளைகளையும் அமாவாசையின் எந்த அகோரங்களும் தொடுவதே இல்லை. பிசாசின் கிரியைகள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவதே இல்லை. அதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க போடுகிற அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கிறது. அநேகர் என்னிடம் கேட்கிறீர்கள், ஐயா எங்களுக்கு வரவில்லை, எங்களுக்கு செய்தி வரவில்லை என்று கேட்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய செய்திகளை பாருங்கள். மார்னிங் காலை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பிராட்காஸ்ட் பண்றோம். மறந்துடாதுங்க, அதிகாலை 4 மணிக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இடைபடும்படியாய் கடந்து வருவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியாய் தொடங்குகிறீர்கள். ஓ க்ளோரி. அதற்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரமல்ல, அந்த பெல் பட்டனை நீங்க டச் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், அறிவிப்பு வரும் உங்க செல்ல. நீங்க அதை பார்த்து நீங்கள் புதிய 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 அதிகாலை ஜெபங்களை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவர் மீதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ லார்ட், எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே மரித்தீரே. ஐயா, எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எங்கள் துக்கங்களை சுமந்து, எங்கள் வியாதிகளை, எங்கள் துக்கங்களை, நோய்களை சுமந்து அல்லவோ கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு விடுதலையை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்தீர். இந்த நல்ல ரட்சிப்பு எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய், அந்த ரட்சிப்பின் மகிமையை ஒவ்வொரு பேரும் பெற்றுக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பாவ மன்னிப்போடு ஒரு மகாபரிய தெய்வீக பாதுகாப்பும், ஆமென், ஒரு நல்ல துணிவும் தைரியமும் விசுவாசமும் நம்பிக்கையும் சமாதானமும் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நாங்கள் நம்புகிறபடியினாலே, விசுவாசித்து எங்கள் வீடுகளிலே நாங்கள் பூசுகிறதுனாலே, ஆமென், எங்கள் வீடுகளிலே பூசுவதாய் நாங்கள் சொல்லி அறிக்கையிடுகிறதுனாலே, எங்கள் வீடுகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றே இப்பொழுதே எல்லா சாத்தானின் சகல அதிகாரங்களிலும் இருந்து விடுதலை உண்டாகிறதற்காய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் தெய்வமே நீர் கொடுக்கிற ஜெயத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எங்கே எந்த சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலே ஆப்பட்டிருந்தார்களோ, எந்த கொடுமைகளிலும்
துக்கங்களிலும் துயரங்களிலும் அகப்பட்டு எங்கே எங்கே ஓ லார்ட் இவர்கள் அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, எந்த ஆபத்துகளிலே இருந்தாலும் சரி, இவர்களும் இவர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பு உண்டாகும்படியாய் என் தெய்வமே, உன்னதமானவரின் மறைவில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரும் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கும்படியாய், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயம் எடுக்கும்படியாய் இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும். எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்களாக, சங்கிலிகள் கட்டுகள் உடைவதாக. ராபரா சந்துரு துருபரா எரி கபோரு கபரா சந்தரபதரா ஒருமரா சந்தரபதரபரா சக்கரபோதுருபதரபோ. இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த வல்லமைகளிலும் இருந்து, எல்லா சதி மோசங்களிலும் இருந்து, எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து இவர்கள் வீடுகள் பாதுகாக்கப்படும்படியாய் என் தெய்வமே, வீடுகளிலே வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே முழுமையான பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஐயா, பரிசுத்த ஆவியின் மகிமை இவர்களை மூடிக்கொள்ளட்டும். சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஆமென். அந்த ராத்திரியிலே கர்த்தர் எகிப்து தேசம் எங்கும் கடந்து சென்று அந்த தேவ பிள்ளைகளுடைய எதிரிகள் சத்துருக்கள் எல்லோரையும் சங்கரித்தது போலவே அவர்கள் நம்பி இருந்த தேவர்கள் மீது நீதியை செலுத்தினது போலவே என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் பிசாசின் ராஜ்யங்களும் அழிக்கப்படும்படியாய், சத்துருவின் சகல சதி வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு பரிபூரணமாய் ஐயா, பரிபூரணமாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இவர்கள் குடும்பங்கள் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எங்கே எங்கே வாழுகிறார்களோ, இவர் குடும்பங்கள் எங்கே எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இவர்களுக்காய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது போலவே சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னது போலவே கர்த்தர் இறங்கும்படியாய் தேவ பிள்ளைகளுக்கு விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். சுவாமி, கர்த்தர் அப்படியே செய்கிற மகிமையும் மகத்துவமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த இரத்தம் பூசுது, இந்த இரத்தத்தை சொல்றது வாயினால் அறிக்கையிடும் பொழுது விசுவாசித்து ஹல்லேலூயா, அந்த இரத்தத்தினால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகிறது. நிச்சயமாய் உங்கள் அந்த தெய்வீக பாதுகாப்பு சாத்தானின் சகல அதிகாரங்களிலும் இருந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு மகா பெரிய விடுதலையை கொண்டு வரும். நீங்களோ விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளைப் போல உயரே உயரே உல்லாசமாய் குதூகலமாய் பறப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அப்படியே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். குடியாத்தம் கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸ் ஃபெடரேஷன் நடத்தும் சுகமளிக்கும் எழுப்புதல் பெருவிழா. இடம் ஓபன் கிரவுண்ட் ஆப்போசிட் டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவா மஹல், ராஜகணபதி நகர், குடியாத்தம், வேலூர் டிஸ்ட்ரிக்ட். நாள் ஜூலை மாதம் 17, 18, 19 வெள்ளி, சனி, ஞாயிறு அன்று மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த வல்லமையான கூட்டத்தில் இந்தியாவிலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் 300க்கும் மேற்பட்ட திறந்தவெளி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி அதிகாரத்துடன் வல்லமையோடும் அற்புத அடையாளங்களோடும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த தமிழ் சுவிசேஷகர் எவாந்தலிஸ்ட் ரவி ஆப்ரகாம் அவர்கள் தேவ செய்தி கொடுத்து விசேஷமாக வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்கள். உடலில் பல்வேறு உபாதைகள், வேதனை மறைவதையும், காது கேளாதோர் கேட்பதையும், பார்வை குறைந்தவர்கள் பார்வை அடைவதையும், நீண்ட காலமாய் இருக்கிற தீராத தலைவலி, முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சைனஸ், ஆஸ்துமா, மூச்சு திணறல் மற்றும் தீராத பிரச்சனைகளுக்காக
தனித்தனியாக ஜெபிப்பார்கள். கட்டிகள் மறைவதையும் இன்னும் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறுவதை நேரில் காண வாருங்கள். நூற்றுக்கணக்கான அற்புதங்களை காண இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அனுமதி இலவசம்.